இலங்கை தமிழர் ஒருவரின் வழக்குல இந்தியா சத்திரமல்ல அப்படின்னு உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது மனிதாபிமானத்துக்கு எதிரானது அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் தெரிவிச்சிருக்காரு. வடகாடு மோதல் சம்பவத்தை கண்டித்து புதுக்கோட்டையில் விசிக சார்பில் திங்கட்கிழமை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுச்சு. அதுல அந்த கட்சியோட தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் பேசினாங்க. முன்னதாக செய்தியாளர்களிடம் அவர் கூறும்பொழுது, பிற நாடுகளிலிருந்து வருவோருக்கெல்லாம் இடம் கொடுப்பதற்கு இந்தியா ஒன்றும் சத்திரமல்ல அப்படின்னு இலங்கை தமிழர் ஒருத்தருடைய வழக்குல உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது மனிதாபிமானத்துக்கு எதிரானது அப்படின்னு கூறியிருக்கார். புலம்பெயர்வது அனைத்து நாடுகளிலும் நிகழக்கூடியது. புலம்பெயர்வை சட்டத்தின் மூலமோ எல்லைகளின் மூலமோ தடுத்துவிட முடியாது. மனிதாபிமானத்தின் அடிப்படையில் தஞ்சம் புகும் மக்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது அரசின் தலையாய கடமை அப்படின்னு கூறியிருக்காரு. இலங்கையை சேர்ந்த தமிழர் ஒருவர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடையவர் என கூறி இந்தியாவில் கடந்த 2015ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டார். அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த வழக்கில் 2018ஆம் ஆண்டு அவருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்ட போது அவரது தண்டனை 7 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. தண்டனை காலம் முடிந்ததும் நாட்டை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடும் செய்தார். அகதிகள் முகாமிலேயே 3 ஆண்டுகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளேன். என்னுடைய மனைவியும் குழந்தைகளும் இங்கேயே தங்கியுள்ளனர். தாய்நாடான இலங்கையில் நிலைமை மோசமாக உள்ளது. அங்கு எங்களுக்கு பாதுகாப்பில்லை. எனவே எனது தண்டனையை ரத்து செய்வதோடு இந்தியாவிலேயே தங்கியிருக்க நீதிமன்றம் அனுமதிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கையும் விடுத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் தீபா தங்கர் தத்தா, கே வினோத் சந்திரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள், ஏற்கனவே இங்கு 140 கோடி மக்களுடன் போராடி வருகிறோம். இந்தியா ஒன்றும் தர்மசத்திரம் கிடையாது. உலக நாடுகள் பலவற்றிலிருந்து இங்கு பலர் வந்து அகதியாக தங்கி வருகின்றனர். அனைவரும் வந்து தங்குவதற்கு இது தர்மசத்திரம் கிடையாது. உலக அகதிகள் அனைவரும் இங்கு வந்து தங்கலாம் என இந்திய அரசு அறிவித்துள்ளதா? அனைத்து வெளிநாட்டினரையும் இங்கு தங்க வைக்க முடியாது. இங்கு அகதியாக வந்து தங்கியிருக்க உங்களுக்கு உரிமையும் கிடையாது. தண்டனை காலம் முடிந்ததும் இங்கு தங்கியிருக்க முடியாது. நீங்கள் வேறு நாட்டுக்கு செல்லலாம் என்று நீதிபதிகள் தெரிவித்தது திருமாவளவன் கண்டனத்துக்கு உரியதாக மாறி வருகிறது.